அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கு குளிருக்கு ஏற்ற மாதிரி ஒரு காரசாரமான உள்ளி ஊறுகாய் தான் செய்ய போகிறேன். இப்போ உள்ளி ஊறுகாய்க்கு தேவையான பொருட்கள் நான் 500 கிராம் உள்ளி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் இந்த பெரிய உள்ளியை முதல் பொரிக்கிறதுக்கு, இந்த சின்ன உள்ளி பிறகு போட்டு பொரிக்கிறதுக்கு, இந்த இந்த தேக்கரண்டியால் ஒரு கரண்டி கடுகும் ஒரு கரண்டி வெந்தயமும் இப்படி பொன்னிறமாக வறுத்து வச்சுருக்கிறேன். ஊறுகாய்க்கு கடைசியாக போடுறதுக்கு இந்த செத்தல் மிளகாய் 25 கிராம் செத்தல் மிளகாய் சுடுதண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 30 செத்தல் மிளகாய் இருக்குது. மற்ற ஒரு 40 கிராம் புளி எடுத்து அதுவும் சுடுதண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன். மற்றது கருவேப்பிலை அதுகள் இதை இப்போ நாங்கள் பொரிப்போம். உள்ளியை எண்ணெய் கொஞ்சம் சுட்ட உடனே நல்லெண்ணெய் ஒரு 150 நல்லெண்ணெய் இப்போ விட்டுருக்கிறேன் இது பொரிக்கிறதுக்கு. அதோட 20 கிராம் இஞ்சியையும் இதோட போட்டு பொரிய விடுவோம். இது முக்கால் பதம் இந்த உள்ளி பொரிஞ்ச பிறகு நாங்கள் எடுத்துட்டு மிக்சியில் சாதுவாக இதை அரைச்சோணும். இந்த இதை பொன்னிறமாக பொரித்து நாங்கள் அப்படியே முழுசாக போடுறதுக்கு வைக்கணும் ஊறுகாய்களை. இப்போ இந்த உள்ளி இவ்வளவு அரைவாசி வதங்கினா போதும். நாங்கள் இதை பிறகு மிக்சியில் அடிச்சிட்டு பிறகும் போட்டு நாங்கள் எண்ணெய்களை செய்யணும். இந்த இதில் இதை எடுத்துடுங்க. நல்லெண்ணெயில் தான் செய்கிறேன். ஊறுகாய் நல்லெண்ணெயில் செய்யுங்க. இஞ்சியும் இதுக்குள்ளேயே போட்டு பொரிக்கி இருக்குது. இப்போ நாங்கள் இதை எடுப்போம். இது நல்ல பொன்னிறமாக இந்த உள்ளி பொரிக்கணும். இப்போ இந்த சின்ன உள்ளி நல்ல பொன்னிறமாக பொரிச்சாச்சு. இப்படி தான் எடுக்கணும். இந்த சின்னனை பெருசு அப்படி எடுத்து வச்சுருக்கிறேன் அரைவாசி அவிஞ்சதோட. பிறகு இந்த மிக்சி இதுக்குள்ளவும் இந்த செத்தல் மிளகாயையும் இந்த புளியையும் கரைச்சி ரெண்டையும் ஒன்றா விட்டு அரைக்கணும். இந்த உள்ளியையும் நாங்கள் கொஞ்சம் அரைக்கணும். எல்லாத்தையும் அரைச்சிட்டு ஊறுகாய் செய்வோம். இப்போ நான் இதெல்லாம் அரைச்சிட்டேன். இந்த உள்ளி இப்படி தான் அரைச்சி வச்சுருக்கிறேன். ஆக அரைக்கல கொஞ்சம் இருக்கிற மாதிரி உள்ளி கொஞ்சம் கொஞ்சம் தெரிகிற மாதிரி தான் அரைச்சிருக்கிறேன். மற்ற இந்த இது செத்தல் மிளகாயும் அரைச்சிட்டேன். இப்போ இந்த எண்ணெய் சுட்டுட்டுது. இப்போ நல்லா எள்ளில் கடுகு கொஞ்சம் போட்டு வடிக்க விடுங்க. கடுகு வடிக்கட்டு கடுகு வடித்தோடனே கருவேப்பிலையை முதல் போட்டு கருவேப்பிலை பொரிக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிடணும்.
கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே நாங்கள் இந்த இதை போடுவோம். இதுக்கு நாங்கள் கொஞ்சம் நெருப்பை குறைச்சிட்டு சின்ன நெருப்பில் வச்சு இது கொஞ்சம் பொன்னிறமாக வர அளவுக்கு இதை எண்ணெய்களை வச்சு இப்படி பதாக்கணும். இது கொஞ்சம் பதங்கின அப்புறம் தான் அந்த இது ஊற்றணும். சின்ன நெருப்பில் வச்சு தான் ஊறுகாய் செய்யணும். அதிகமாக எரிய விடக்கூடாது. கொஞ்சமாக எரிஞ்சு இந்த பதம் பாரபோது நாங்கள் இந்த அரைச்சி வச்ச உள்ளியும் செத்தல் மிளகாயும் அதை விடுவோம். இதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணியும் விட்டு விடலாம். இந்த செத்தல் மிளகாய் இந்த பச்சையை அரைச்சதாலே நல்லா சின்ன நெருப்பில் கன நேரம் காய்ச்சப்பட்டு அந்த வெக்கையெல்லாம் போகணும். இப்போ வந்து இதுக்கு தேவையான கல் உப்பு போடுங்க. மஞ்சள் தூள் நல்லா ஒரு கரண்டி. இது கட்டி பெருங்காயத்தை திரித்து வச்சுருக்கிறேன். பெருங்காயத்தோடும் ஒரு கரண்டி, சின்ன கரண்டியால் இது இப்படியே சின்ன நெருப்பில் கிடந்து இந்த விட்ட எண்ணெயெல்லாம் வெளியே வர அளவுக்கு நல்லா காய்ச்சி படணும். சின்ன நெருப்பில் வச்சு இப்படி காய்ச்சணும். இப்போ நான் இந்த ஊறுகாயை 25 நிமிஷமாக சின்ன நெருப்பிலையே விட்டு இப்படி காய்ச்சி அதுக்குள்ளே இருந்த அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருகுது. இப்படி நல்லா காய்ச்சி வச்சா தான் இது வெளியில் வச்சும் நாங்கள் 1 மாதத்துக்கு மேலே சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சா இன்னும் கன நாளைக்கு இருக்கும். இப்படி 25-30 நிமிஷத்துக்கு காய்ச்சணும். இந்த டைமில் இந்த நாங்கள் எடுத்து வச்ச இந்த உள்ளியை போடணும். அதோடு இந்த வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கொஞ்சம் வெல்லமும் போடணும். இதுக்கு மெயினானது வெந்தயமும் கடுகும் அந்த வறுத்து இடித்து வச்சுருக்கு. இதையும் இந்த டைமில் போடணும். இதுதான் ஊறுகாய்க்கு கண்டிப்பாக போட வேண்டியது. போதும். இப்போ நாங்கள் இந்த உள்ளியெல்லாம் போட்டுக்கிறதால இன்னொரு 3 நிமிஷத்துக்கு இதை இப்படி கிண்டணும். இப்படியே இன்னொரு 3 நிமிஷம் நான் இதை இப்படி காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு போத்தில் விடுவோம். இப்போ ஊறுகாய் எல்லாமே போட்டு நல்லா ஆறி இதுக்குள்ள போத்தில் விட்டுருக்கிறேன். எப்போ எடுத்தாலும் கரண்டியால் எடுங்க. 500 கிராம் உள்ளியில் போட்டு 2 போத்தல் ஃபுல்லாக வந்திருக்குது. இப்போ இந்த சின்ன உள்ளிகளோட இப்படி கொஞ்சம் சோறு போட்டு கடைசியாக சட்டிகளை இப்படி பிரட்டிட்டு கையால் விடனா தான் ஜாலியாக இருக்கும்.
இப்படி பிரட்டி இப்படி எடுத்து ஒரு பொரிச்ச மீனும் வச்சு சாப்பிடுங்க. இதே மாதிரி எல்லா வீட்டிலும் உள்ளி இருக்கும். இதே மாதிரி ஒரு ஊறுகாய் செய்து சாப்பிடுங்க இந்த குளிருக்கு. இதோடு எனது காணொளியை நிறைவு செய்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். உங்களின் விலை மதிக்க முடியாத நேரத்தை ஒதுக்கி எனது காணொளி பார்த்த அனைவருக்கும் நன்றிகள்.